தை மாத பிறப்பு 2026 விருச்சக ராசி நேயர்கள். பனிரெண்டு ராசிகளில் அஷ்டம ராசி, திடீர் அதிர்ஷ்டம் வெற்றியை தரக்கூடிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசியுடைய வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது தேலினுடைய வடிவம் கொண்டது. மறைவு ஸ்தானங்களில் அதிகமாக காணப்படுறது தான் இந்த தேலுன்னு சொல்லக்கூடியது. இந்த தேலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஒருத்தர் தேல் கடிச்சிருச்சுனாக்கா லைஃப் லாங் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு ஒரு வைத்திய முறையும் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேரோட சீக்ரெட்டை கையில் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசின்னு சொல்லலாம். ஒருத்தரை பார்த்த உடனே அதோட மார்க்ஸை போடக்கூடியவங்க இவங்க. இந்த கேரக்டர் இதுன்னு அப்படியே ஒரு தனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தை பதிய வைத்து கொண்டு அந்த நபர்களோட பழகிறது, அது இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. பொருளாதாரம் வெற்றியை தரப்போகுது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறப்போகுது. ஒரு சிலர் ஒரு விஷயத்தை தொடங்கி முடிக்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 60% அந்த வேலையை முடிச்சு கொடுக்க போகுது. தன்னால் எந்த ஒரு விஷயமும் உடம்பு செய்ய முடியல, அசதியாக இருக்குது, இது எதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் பிரிஸ்காக செயல்படக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ராசிநாதன் அஸ்தங்கத்தில் இருந்தாலும் இது முதல்ல சொன்னபடி விதிப்படி தான் அஸ்தங்கத்தோட நிறைவில் இருக்கிறதுனால உடம்பும் சரி மனசும் சரி ஒரு பிழிஞ்சு நார்மலாக ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இந்த மாதம் அமைச்சு தரப்போகுது. நிறைய இடங்களில் பேச்சால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி பிரிஞ்சு தனித்து இருந்த விருச்சக ராசிகள் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. பொருளாதாரத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. நீண்ட நாள் கடன் சுமை ஒன்று நிறைவேற போகுது. அதே நேரத்தில் இந்த சொந்தத்தில் வாங்கி வச்சனாக்க அண்ணன் தம்பிக்கிட்டேருந்து வாங்கி வச்சது, குடும்ப உறுப்பினர்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப்புக்காக வாங்கினது திருப்பி கொடுக்க முடியாத ஒரு அவமானத்தையும் சந்திக்கக்கூடியதாக இருக்க போகுது. அப்போ எப்படிங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதம் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும். அந்த வருமானம் மூலியமாக உபயோகமான ஒரு செலவு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் பரிவர்த்தனையில் செவ்வாய் குரு. பேச்சு நிதானிச்சு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பொதுவாக 2ல் செவ்வாய் இருந்தாலே இங்கே வாமா அப்படின்ற இங்கே வா அந்த சவுண்ட் டோன் அதிகரித்து கொடுக்கும். அதுவும் கோச்சாரத்தில் குரு வீட்டில் செவ்வாய் வர்றது அதிகாரத்தோட டோன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதன் மூலியமாக பேச்சால பஞ்சாயத்துக்கள். ஸோ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த பஞ்சாயத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிடுவாங்க, எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் அந்த ஜெயிக்கிற காலகட்டம்ன்றதோட நாட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதான் அவங்களுக்கு பெரும் அவஸ்தையே. அவன் சொல்லிட்டான், அவன் செஞ்ச தப்பு, நான் சொன்னால் கேட்கல, அதையே புலம்பிகிட்டு இருப்பாங்க. முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான். சொந்த தொழிலில் இருந்துட்டு இருந்த தடைகள் நீங்க போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக அந்த வேலைகள் கான்ட்ராக்டுங்கள் வர வேண்டிய தொகை நட்பு மூலியமாக கொடுத்தது வரல, இதெல்லாம் இந்த மாதம் முயற்சி மூலிமா வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆரோக்கியம் குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முக்கியமாக கண் பார்வையும் சரி கிட்னியும் சரி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் அவங்கள சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் ராகு. எப்படி தெரியுங்களா, எல்லாம் சுற்றி இருக்காங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அத்தை எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒருத்தர்கிட்டேருந்து ஹெல்ப்பு கிடைக்காது, நம்ம தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு சூழலை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். பந்தங்கள் இருந்தும் தொந்தரவை அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன ஒரே விஷயங்க, ஸ்ரீராமரை வழிபாடு செய்கிறது இந்த பந்த பிரச்சனைகள்லேருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, 5ஆம் இடத்துல சனி பகவான். குழந்தைகளுக்கு மந்தத்தனம் அதிகரித்து கொடுக்க போகுது. குழந்தைகளுடைய படிப்பில் இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். உடலில் சத்து குறைபாடு அதிகமாக இருக்கிறது விருச்சக ராசி குழந்தைகள். கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது, செரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சக ராசியுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லணும்னா தலை சார்ந்த பிரச்சனைகள், இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள், இதுதான் அவங்களோட மேஜர். இது ஒற்றை தலைவில் நீர் கோத்துக்குச்சு, தலை தூக்க முடியல, தலையில் அடிபட்டுருச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க விருச்சக ராசி, விருச்சக லக்கணம். ஸோ அதுக்கு பிபி அதிகமாகிடுச்சு, பிபி லோ ஆகிடுச்சு,
தலை சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக மெயினாக, ஏன்னா மேஷ ராசிக்கு சொன்னோம் 7ஆம் அதிபதியே சுக்கிரன் தான் அஸ்தங்கம். விருச்சக ராசிக்கும் விருச்சக லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதியே சுக்கிரன் தான் அஸ்தங்கம். அதனால தான் அவங்க லைஃப் பார்ட்னருக்கு அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளையும் இந்த மாதம் தவிர்க்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவங்களுக்கு தர வேண்டிய வரவுகள், செலவுக்கு தர வேண்டிய பணங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சரி பார்த்து கரெக்டாக கொடுத்துட்றது சிறப்பாக. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், ஆள் மனசு பாதிப்புகள் இல்லற வாழ்க்கைக்குள்ளே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். திடீர் உதவிகள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். திடீர் வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில் இருக்கிறனால உதவி கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு வாங்காமல் தேவையான அளவு எடுத்து செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த புதன் குரு பரிவர்த்தனை எப்படின்னா, இவ்வளோதானே வேணும் வாங்க தந்துடுறேன், 2 நாள் இழுத்தடிக்கிறது, அதன் மூலயமா ஒரு வெறுப்பு ஆகுறது, அந்த உறவோட சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது இந்த மாதத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய டீனேஜ் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். அஷ்டமாதிபதி ஆட்சியாக இருக்கிறது ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஆயுள் கண்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சொந்த தொழிலில் அனுகூலத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் 2வது ராசியாக விருச்சகம் இருக்க போது, தந்தை வழி சொந்த பந்தங்களோட மனஸ்தாபங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்க போது, லாபங்கள் வந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, வெளியூர் வெளி மாநில பயணங்கள் ஆன்மீக பயணங்களாக இருக்கிற பட்சத்தில் வெற்றிகளாக அமைய போகுது. ஆனால் ஒரு உத்தியோகம் சார்ந்த விஷயம், ஒரு தகவல் சார்ந்த விஷயமா போகும்போது அந்த இடத்த யோசித்து பயன்படுத்திக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பார்த்திங்கனாக்கா இந்த தை மாதத்தில் விருச்சக ராசிக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்தாலும் அதை பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கிறதே சிறப்பாக இருக்கும். எது எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கைடன்ஸை பக்கத்தில் வச்சுக்கிறது, அனுபவசாலியை கேட்டு தெரிஞ்சுக்கிறதன் மூலயமா வெற்றி. ஏன்னா இந்த விருச்சக ராசி கேட்க மாட்டாங்க, எனக்கே தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 80% பேர், 20% பேர் கேட்டு செய்வாங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது நன்மையாக இருக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க, நன்மைகள் அதிகப்படுத்தி கொடுக்க விநாயகர் வழிபாடு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சவங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க, இல்லையா உச்சி பிள்ளையார் கோயில் போயிட்டு வாங்க. 2மே பக்கத்தில் இல்லைங்க, தனித்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் எண். வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் வெண்மை நிற வண்ணம். நன்றி.